இது கொஞ்சம் ஒரு பெரிய கேள்வி, ஆனால் தேவையான கேள்வி தான். இவர் கேட்குறாரு, அப்துல் ஹமீது மதுரை. இவர் என்ன செய்கிறாருன்னா, தொழுகையில் ருக்குவுக்கு முன்பாகவும் ருக்குவுக்கு பின்பாகவும் கைகளை உயர்த்தக்கூடாது என்று சொல்பவர்கள் தங்களின் கருத்துக்கு ஆதாரமாக சில ஹதீஸுகளையும் தப்சீர்களையும் காட்டியுள்ளார்கள். இதில் உள்ள செய்திகளுக்கான விளக்கம் வேண்டும் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பட்டியலை அனுப்பியிருக்கார். என்ன பட்டியல்னா, என்ன விஷயம் கேட்குறாருன்னு கேட்டால், இப்போ தொழுகையில் தக்பீர் கட்டுறோம், அல்லாஹ் அக்பர்னு கையை தக்பீர் கட்டுறோம்ல, அல்லாஹ் அக்பர்னு முதல் தக்பீருக்கு கையை உயர்த்திடுறோம், உயர்த்தி கட்டிக்கிறோம். அப்புறம் ருக்குவுக்கு போகிறோம்ல, அந்த ருக்குவுக்கு போகும்பொழுது கையை உயர்த்தணுமா உயர்த்தக்கூடாதா என்று சொன்னால், அந்த கையை உயர்த்தணும் என்றது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லா ஜமாத்துகளும் அதை சொல்கிறார்கள். ஷாஃபி மதுஹப், ஹம்பலி மதுஹப்லையும் கையை உயர்த்தணும் என்பதை அதை சொல்கிறார்கள். ஹனஃபி மதுஹபில் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கையை உயர்த்தக்கூடாது, முதல்ல உயர்த்துறமே அவ்வளோதான். ருக்குவுக்கு போகும்போது அப்படியே எல்லா ருக்கும் அப்படி போயிடணும், கையை தொங்க விட்ட மணிக்கே போயிடணும். ருக்குலேருந்து எழுந்து கையை உயர்த்துறோம் நம்ம, ஆனால் ருக்குலேருந்து எழுந்து கையை உயர்த்த மாட்டாங்க ஹனஃபிகளில். இப்போ ஹனஃபி மதுஹபுக்காரங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், முதல் தக்பீருக்கு கையை உயர்த்தி இப்படி கட்டுவாங்க, ருக்குவுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர்வாங்க அப்படியே போயிடுவாங்க. அப்போ நான் ருக்குவில் எந்திரிப்பாங்க, சமையல்லா அலிமன் ஹமீதாமாங்க, கையை உயர்த்த மாட்டாங்க. ஆனால் ஹதீஸ் படி உள்ளது, நம்ம குர்ஆன் ஹதீஸில் இயங்கக்கூடிய இயக்கங்கள், தௌஹீதுடைய எல்லா அமைப்புகள், சலபுகள், ஹனஃபியை தவிர மற்ற மதுஹபுக்காரங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கையை அல்லாஹ் அக்பர்னு முதல்லையும் உயர்த்துவாங்க, ருக்குவுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு தான் குனிவாங்க. ருக்குலேருந்து எந்திரிக்கும் போது அல்லாஹ் அக்பர் சமையல்லா அலிமன் கையை உயர்த்துவாங்க. அப்போ இது இல்லைங்கிறாங்க இது ஹனஃபி மதுஹபுக்காரங்க. இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஆதாரம் காட்டுறாங்களாம். அதான் ஒரு கேள்வி என்ன கேட்குறாருன்னா, தொழுகையில் ருக்குவுக்கு முன்பாகவும் பின்பாகவும் கைகளை உயர்த்தக்கூடாது என்று சொல்பவர்கள் தங்களின் கருத்துக்கு ஆதாரமாக சில ஹதீஸுகளையும் தப்சீர்களையும் காட்டியுள்ளார்கள். இதில் உள்ள செய்திகளுக்கான விளக்கம் வேண்டும்னு சொல்லி அவங்க அந்த ஒரு இணையதளத்துலேயும் நானும் இதை பார்த்தேன். இவர் சொன்னதுக்கு பிறகு தேடி பார்த்தேன் யார் போட்டிருக்கான்னு சொல்லி. ஒரு இணையதளத்துலேயும் பார்த்துருக்கோம், ஹனஃபி மதுஹபுடைய தொழுகை சட்டங்கள்ங்கிற புஸ்தகத்துலையும் உள்ளது. அப்படியே காப்பி பண்ணி தான் அவர் அனுப்பியிருக்காரு, இதுக்கு விளக்கம் வேணும்னு சொல்லி. இருந்தாலும் தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால இந்த வாதங்களை எல்லாம் அந்த ஹனஃபின்னு சொல்லக்கூடிய அதிகமான மக்கள் அவங்க இதான் சரின்னு நினச்சி தொழுது அவங்களுடைய நபி வழிப்படி தொழாமல் நன்மை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவங்க சொல்கிற வாதங்கள்லாம் சரியா என்று ஹனஃபி மதுஹபில் உள்ளவங்களே சிந்திப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு வாதத்தையும் என்னென்ன வச்சுருக்கிறா அத்தனை வாதத்துக்கும் உள்ள விளக்கத்தை பார்ப்போம். முதலாவது அவங்க வாதம் 1, இது ஒரு கேள்வியில் உள்ளது. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் என்ற ஒரு வசனம். இதில் என்ன அர்த்தம்னா, தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், இதுதான் குர்ஆனுடைய வசனம். அப்போ இந்த வசனத்துக்கு அர்த்தம் செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னாங்களாம், இந்த வசனத்தின் விரிவுரையில் சொல்கிறார்கள், உள்ளச்சம் என்பதை கொண்டு கருத்து என்னவென்றால், அடக்கம் இயலாமையுடன் நிற்பதாகும். வலது இடது பக்கம் பார்க்கக்கூடாது, தொழுகையில் கைகளை உயர்த்தக்கூடாது. இதுதான் இறையச்சம். அல்லாஹ் சொல்கிறான், இறையச்சத்தோடு இருந்தால் தான் வெற்றி பெற்றவர்கள்ங்கிறான். தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பவர்கள் வெற்றி பெற்றார்கள்னு போலதான் குர்ஆனில் இருக்குது. இந்த குர்ஆனில் உள்ளதுக்கு இப்னு அப்பாஸ் விளக்கம் கொடுத்தாராம். உள்ளச்சம்னு என்ன தெரியுமா, கையை உயர்த்தக்கூடாது. கையை உயர்த்தினா உள்ளச்சம் இல்லை. உள்ளச்சத்துக்கும் கையை உயர்த்துக்கிற சம்மந்தம் எங்கேருந்து தருந்த விளக்கத்தை அவர் அல்லாஹ் சொல்கிறான், உள்ளச்சத்தோடு இருக்கணுங்கிறான். உள்ளச்சம்னு ஒருத்தன் என்ன விஷயம்னு சொல்லலாம்ல, உள்ளச்சத்துக்கு தான் அர்த்தம்னு சொல்லி ருக்கு செய்யக்கூடாது, அது உள்ளச்சத்துக்கு மாற்றம்னு சொல்லலாம்ல, குனிகிறது உள்ளச்சத்துக்கு மாற்றம் தானே, நீ சொல்கிறமா நான் சொல்லலாம்லன்னு கேட்கலாம். இருந்தாலும் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் உயர்த்த மாட்டார்கள்னு தப்சீர். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால், தப்சீர் இப்னு அப்பாஸ்னு ஒரு புக்கு இருக்குங்க. இப்னு அப்பாஸுடைய தப்சீர்னு சொல்லியே பேர் அதுக்கு. அந்த தப்சீர் இப்னு அப்பாஸுங்கிற புக்கில் என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த ஆயத்துக்கு அர்த்தம் என்னென்னா, உள்ளச்சத்துக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், இப்படி திரும்பக்கூடாது, வலது இடது திரும்பக்கூடாது 1. 2வது என்னது, கையை உயர்த்தக்கூடாது, அடக்கமாக நிற்கணும், பலவீன இயலாமையாக காட்டுற மாதிரி நிற்கணும், திமிராக நிற்கக்கூடாது. இதெல்லாம் கூட அந்த அர்த்தத்தில் இருக்குது. அது அடக்கமாக இருக்கணும், ஒடுக்கமாக இருக்கணும்னா அந்த உள்ளச்சம் என்பதில் அது அடங்கும் என்று விளங்கிக்கிறோம். உள்ளச்சம் என்பதில் இப்படி கையை உயர்த்தக்கூடாதுன்னா, அப்போ ஆரம்பத்தில் தக்பீர் கட்டும்போது நீ ஒசத்தக்கூடாது, நீ அப்போ என் வசதி உள்ளச்சம் போயிடுச்சு. அப்போ தக்பீர் கட்டும்போது முதல் தக்பீரில் வசதுன்னு சொல்கிறீங்கல்ல, கையை உயர்த்தக்கூடாதுன்னு தானே அவர் சொல்கிறாருன்னு வரும். இப்போ என்ன விஷயம்னா, இதை தப்சீர் இப்போ ஆதாரம் காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்கன்னா, இது ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு விஷயம் இல்லாமல் எதை காட்டுறாங்க,
ஒரு குர்ஆன் வசனத்தை போட்டு அந்த குர்ஆன் வசனத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இப்னு அப்பாஸ் சொன்னார்னு சொல்லி அவர் தஃப்சீர் பண்ணார்னு சொல்லி எடுத்துக்காட்டி கையை உயர்த்த மாட்டார்கள், கைகளை தொழுகையில் உயர்த்த மாட்டார்கள், அவர்கள் தான் உள்ளச்சமுடையவர்கள் இப்னு அப்பாஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன செய்யணும்னா இது சரியான்று பார்க்கணும். இப்னு அப்பாஸ் சொன்ன விளக்கம் சரியான்னு கேட்டால் சாதாரண அறிவுடையவன்னு சொல்லிடுவான். உள்ளச்சம்னா கையை வசத்தலான்னு அதில் வருமாடா, எப்படி அதுக்குள்ளே அடங்கும்னு கேளுங்க, வராது. சாதாரண அறிவை கொண்டே சிந்திச்சிடலாம். இது இப்னு அப்பாஸை சொன்னாலும் அறியாமல் சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணுமே தவிர சரின்னு சொல்லக்கூடாது. ஆனால் இவர்கள் காட்டுகிற நூல் இருக்குல்ல, தஃப்சீர் இப்னு அப்பாஸுங்கிற நூல் பிரபல்யமாக இருக்கிறது. எல்லா ஷாமிலாகலாம் எதில் பார்த்தாலும் வரும். தஃப்சீர் கிதாபுகளில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு தஃப்சீர் என்ற அளவில் போடுவாங்க. இந்த தஃப்சீருக்கு பேர் என்ன, தன்வீருல் மிக்யாஸ் மின் தஃப்சீர் இப்னு அப்பாஸ். அதில் தான் இவங்க சொல்லக்கூடிய செய்தி இருக்குது. என்ன இருக்குது, இப்னு அப்பாஸ் சொன்னதாக அதில் இருக்கிறது. இதில் என்னன்னு கேட்டால், இந்த தஃப்சீர் இப்னு அப்பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தஃப்சீர் ஒரு ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஒரு அறிவிப்பாளர் மாறிக்கிட்டே இருக்கும்ல. இன்னமல் அமால் பின்னியாத் இருக்குது. இதை யார் சொல்லியிருப்பா, அபூ ஹுரைரா சொல்லியிருப்பா. அவருக்கு இவருக்கு சொல்லியிருப்பார். அடுத்து ஒரு ஹதீஸ் வேறு ஒரு 2வது ஹதீஸ் வரும். இதை யார் சொல்லியிருப்பான்னா அவரே சொல்லியிருக்க மாட்டார், வேறு சஹாபி, வேறு தாபி, வேறு ஆள், இப்படி வரும். ஒவ்வொரு ஹதீஸுக்கும் அறிவிப்பாளர்கள் மாறி மாறி வருவாங்க. புகாரி இருக்குன்னு சொன்னால் புகாரியுடைய அம்புட்டு ஹதீஸும் ஒரு ஆள் மூலமாக கிடைச்சதா, ஒரு ஆள் மூலமாக, அதுக்கடுத்து ஒரு ஆள் மூலமாக, அதுக்கடுத்து ஒரு ஆள் மூலமாக கிடைச்சதுன்னா இல்லவே இல்லை. நிறைய அறிவிப்பாளர்கள் மாறிக்கிட்டே வருவாங்க. இப்படி தான் ஹதீஸ்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தஃப்சீர் இப்னு அப்பாஸுங்கிற என்னன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ்கிட்டேருந்து இந்த மொத்த தஃப்சீரை முட்டையும் எது இப்னு அப்பாஸ்னு ஒருத்தர் தான் கேட்பார். அந்த ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர் கேட்பார். அப்போ இப்னு அப்பாஸ் யூனிவர்சிட்டி நடத்தின மாதிரி, பள்ளிக்கூடம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்த மாதிரி, ஒவ்வொரு ஆயத்துக்கும் விளக்கம் சொல்லும்போது நோட் எடுத்த மாதிரி, அப்போ அந்த மாதிரி அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. தஃப்சீர் இப்னு அப்பாஸுங்கிறதுக்கு ஒரே அறிவிப்பாளர் வரலாம். மொத்த கித்தாப் இம்புட்டையும் ஒருத்தர் மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியுமா? இம்புட்டையும் ஒத்த மனப்பாடம் பண்ணி இம்புட்டையும் ஒருத்தர் அறிவிக்கிற முடியுமான்னா சாத்தியமே இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்பு தஃப்சீருங்கிறது இப்படி தான் இருக்கிறது. இதில் என்ன வரும்னு கேட்டால், அவங்க அறிவிப்பாளர் வரிசையை பாருங்கள். மொத்த கித்தாபுக்கு அறிவிப்பாளர் வரிசை என்னென்னா, அதாவது அஹ்பரனா அபு அப்துல்லா, அஹ்பரனா அப்துல்லாங்கிறவர் எனக்கு அறிவித்தார், அது பிரச்சனை இல்லை. அஹ்பரனா அபி, அவர் எனக்கு வாப்பா அறிவிச்சார்னு சொல்கிறானா, சரி. அஹ்பரனா அபு அப்துல்லா, அவர் இன்னொரு அபு அப்துல்லா அறிவிச்சு தான் சொல்கிறாரு. அவர் என்ன செய்யறனா, அஹ்பரனா அபு அப்துல்லா மஹமூத் இப்னு முகமது அறிவிச்சார் அவருக்கு. அவர் சொல்கிறார் அஹ்பரனா அம்மார் இப்னு அப்துல் மஜீத் எனக்கு சொன்னாருங்கிறாரு. அவர் சொல்கிறார் அஹ்பரனா அலி இப்னு இசாக் சமர்கந்தி அவர் சொன்னாருங்கிறாரு. அவர் சொல்கிறார் முகமது பின் மர்வான், அவருக்கு முகமது மர்வான் சொன்னாருங்கிறாரு. அவருக்கு யார் சொன்னார்னா அனில் கல்பிங்கிறவர் சொன்னாராம். கல்பிக்கு யார் சொன்னார்னா அபூ சாலிஹ் சொன்னாராம். அபூ சாலிஹ் இப்னு அப்பாஸ் சொன்னார். அம்புட்டு செய்தி இப்படி தான் ஒவ்வொரு ஆயத்தை போடுவாங்க. இப்னு அப்பாஸ் சொன்னார், யார் சொன்னார்னா இதே தான். மொத்த கித்தாபுக்கு ஒரு சனது, ஒரே அறிவிப்பாளர் வருஷம் தான் மொத்த கித்தாபுக்குமே. இப்படி அதில் வருகிறது. இதில் நம்ம எங்கேயாவது இப்னு அப்பாஸ் சொன்னதாக அறிவிக்கிறாள் யார், அபூ சாலிஹ் சொன்னதாக சொல்வது யார், கல்பி. இந்த 3 மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது இப்னு அப்பாஸ் சொன்னதாக மொத்த தஃப்சீர் இப்னு அப்பாஸுங்கிறாங்கல்ல, அது மொத்தத்தையும் அறிவித்தவர் யாருன்னு கேட்டால் அபூ சாலிஹ் சொன்னதாக மொத்தத்தை அறிவித்தவர் யாருன்னு கேட்டால் கல்பி. இந்த கல்பிங்கிறவர் இருக்கார்ல, இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அபுன் நல்லர் கூஃபி அல் முஃபஸிர் இருக்கார்ல, வல்லாவுன் மஷூருன், இவர் பிரபலியமான இட்டுக்கட்டக்கூடியவர், இட்டுக்கட்டுவதில் பிரபலமானவர். இவர் பேர் கல்பியா, அவர் விட்டு இட்டு கட்டி சொல்லக்கூடியவர் ஆச்சேன்னு பேர் எடுத்தவர். அவர் தான் தந்த தஃப்சீருக்கு இந்த மொத்த கித்தாபையும் அறிவித்தவர் யாருன்னா கல்பி. ஆளை இட்டு கட்டக்கூடிய ஆள்னு பேர் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி இதை இன்னும் சொல்ல போனால் சுஃபியான் அறிவிக்கிறாரு. கல்பிகிட்ட சுஃபியான் போய் பார்க்குறார். இந்த கல்பி என்பவரை சுஃபியான்கிறவர் நேராக சந்திக்கிறார். சந்தித்து என்ன செய்கிறாருன்னா, அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது கல்பி சொல்கிறாராம், குல்லுமா ஹத்தஸ்துக்கு நபி சாலிஹின், இந்த அபூ சாலிஹ் வழியாக நான் உனக்கு நிறைய செய்தி உனக்கு அறிவிச்சிருக்கிறேன், அது அனைத்துமே இது பொண்ணு அவ்வளோ பொய் தான், நானே தான் சொன்னேங்கிறான். இந்த இதை தஃப்சீர் அப்படி தான் வருது. இப்னு அப்பாஸ் அந்த அபூ சாலிஹ்னு கல்பி. இப்போ இந்த கல்பி அபூ சாலிஹ் சொன்னதாக நிறைய அறிவிச்சிருக்கிறார்ல, இதை பற்றி என்னப்பா மும்பிட்டு அறிவிக்கிறியப்பா என்னப்பான்னு சுஃபியான் கேட்குறாரு. அப்போ அந்த கல்வி ஒத்துக்கிறார். என்ன ஒத்துக்கிறாரு, நான் அபூ சாலிஹ் பேரை சொல்லி நான் பொய்யத்தான் சொன்னேன் அம்புட்டேன். இந்த தஃப்சீரை பொய்யினாச்சு. இந்த ஒட்டுமொத்த தஃப்சீரை அபூ சாலிஹ் வழியாக தான் அறிவிக்கப்படுது. அப்போ குல்லுமா ஹத்தஸ்துகன் அபி சாலிஹின் ஃபஹுவ கிதுபுன், அபூ சாலிஹ் வழியாக நான் அறிவித்த அம்புட்டுமே என்னது கிதுபு, பொய்யின்ட்டார்.
அதே மாதிரி அகமது பின் ஹம்பல்கிட்ட வந்து கேட்குறாங்க, யார் அகமது பின் ஜுஹைர்னு கேட்குறாரு, நீங்கள் தஃப்சீருல் கல்பியை பார்க்குறது மார்க்கத்தில் கூடுமான்னு கேட்குறாரு. அப்போ சர்ச்சை இருந்திருக்கு. யஹில்லுன் நலுர் ஃபி தஃப்சீருல் கல்பி, தஃப்சீருல் கல்பியை வந்து கல்பியுடைய தஃப்சீர்னா இப்னு அப்பாஸ் தஃப்சீர் தான், அதை பார்க்குறது ஹலாலான்னு கேட்குறாரு. அப்போ அகமது பின் ஹம்பல் சொல்கிறாங்க, ஹலாலா ஹலால் இல்லை ஹராம் பார்க்காத, இந்த புஸ்தகத்தை பார்க்குறதா ஹராம். இந்த புஸ்தகம் ஹனபி மதஹபில் கையை ஒசத்துக்கு ஆதாரம் காட்டுறாங்களே, அது ஒரு பொய்யை இட்டுக்கட்டி இப்னு அப்பாஸ் பேரில் இட்டுக்கட்டி சொன்னதுங்கிற ஒரு கித்தாபில் இருந்து எடுத்துக்கொண்டு இப்படி தான் ஒரு இபாதத்தை அமைச்சிக்கிறீங்களா? வணக்க வழிபாடு செய்வதற்கு ஒரு பொய்யனால் இட்டுக்கட்டப்பட்டது என்று அனைத்து அறிஞர்களும் தூக்கி எறிஞ்சாங்களே, அப்படிப்பட்ட ஒரு நூலில் எடுத்துருக்குறீங்க. அதே மாதிரி இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, உலூஹுல் கிதுபி அல்ஹர் மின்னான் யஹ்தாஜ் இல்ஹிராக் ஃபி வஸ்பிஹி, இவருடைய பொய்யை வந்து அவ்வளோ தெளிவாக இருக்குது, ஆய்வுலாம் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டால், இந்த அபு சாலிஹ் தானே இப்னு அப்பாஸ் வந்து அறிவிக்கிறாரு. இந்த அபு சாலிஹ் இப்னு அப்பாஸ் பார்த்ததே இல்லை. அதாவது இப்னு அப்பாஸ் சொன்னதாக அபு சாலிஹ் அறிவிக்கிறாரு, அபு சாலிஹ் சொன்னதாக கல்வி அறிவிக்கிறாரு. சரி, அபு சாலிஹ் இப்னு அப்பாஸ் மாணவரா அப்படின்னு கேட்டால் இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, அபு சாலிஹே லம் யர இப்னு அப்பாஸ், இந்த அபு சாலிஹ் இப்னு அப்பாஸை பார்க்கவே இல்லை. பார்க்காத ஒருத்தர்கிட்ட இருந்து எப்படி அபு சாலிஹ் அறிவிப்பார்? அங்கே ஒரு பொய் எப்படிப்பட்ட பொய்யான கித்தாபு ஆதாரம் காட்டுறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து இந்த கல்வி இருக்கார்ல, அபு சாலிகிட்ட இருந்து அறிவிக்கிறாரு கல்வி. இந்த கல்விக்கும் அபு சாலிக்கு என்ன தொடர்புன்னு கேட்டால், ஏதோ 1-2 தடவை பார்த்துருக்குறாங்க, அவ்வளோதான். இல்லற ஹர்ஃப் பாதல் ஹர்ஃப், 1-2 வார்த்தைகள் அவர்கிட்ட கேட்டதை தவிர அபு சாலிஹுக்கும் கல்விக்கும் பெரிய தொடர்பே இல்லை. இப்படி வால்யூம் அறிவிக்கிறார். அவர் அபு சாலிஹோடவே ஒட்டி உறவாடி பல ஆண்டுகள் இருந்தால் தான் முட்டு பெரிய கிதாபை அறிவிக்க முடியும். ஆனால் கல்விக்கும் அபு சாலிக்கு என்னப்பா தொடர்புன்னு கேட்டால், ஏதோ 1 நாள் 2 நாள் 2 பேரும் பார்த்துருக்குறாங்க, அவ்வளோதான். 1 நாள் 2 நாள் பார்த்து முட்டை அறிவிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி செய்கிறாரு. உலா யஹில்லு திக்ருஹு ஃபில் குத்துபி, இவரை கித்தாபுகளை இவரை பற்றி பேசுவதே ஹலால் கிடையாது. கைஃபல் இஹ்திஜாஜு பிஹி, இவர் எப்படி ஆதாரமாக கொள்வது என்று இப்னு ஹிப்பான் கேட்குறாரு. அதே மாதிரி வந்து ஷாஃபி இமாம் அவங்க சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் தஃப்சீர் பண்ணதுன்னு சில இருக்கிறது, அதெல்லாம் எப்படி வரும்னு கேட்டால் இப்னு அப்பாஸ் சொன்னதாக ஒரு அறிவிப்பாளர் சொல்லி அதுக்கு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் வெவ்வேறு அறிவிப்பாளர் வரும். அது புகாரி முஸ்லீம்லாம் அந்த மாதிரி தஃப்சீர்கள் வருது. ஒட்டுமொத்த ஒத்தா 100 தாண்டாதுங்கிறார். ஷாஃபி இமாம் சொல்கிறாரு, லம் யஸ்புத் அன் இப்னு அப்பாஸ் பி தஃப்சீரி இல்லா ஷபீஹும் பிமேத்தி ஹதீஸின், 100 ஹதீஸ் அளவுக்கு தவிர மற்றது எதுவும் உறுதியானது கிடையாது. இப்னு அப்பாஸ் சில விளக்கங்கள் சொல்லி இருக்கிறார். அதுக்காக இந்த கல்வி அபு சாலிஹ் வழியாக இல்லை, நல்ல அறிவிப்பாளர் வழியாக வரும். மொத்தமாக இப்னு அப்பாஸ் சொன்ன விளக்கம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 100 தான் தேருங்கிறார் அவர். அதே மாதிரி வந்து ஷவுகானி சொல்கிறாரு, இந்த தஃப்சீர் தஃப்சீர் இப்னு அப்பாஸ்ங்கிற கிதாப் இருக்குல்ல, இது மர்வியுன் மின் தரைக்கில் கத்தாபீன கல்பி ஒ சதி ஒ முகாத்தில், கல்வி சதி முகாத்தில், இந்த 3 பொய்யர்கள் வழியாகத்தான் இப்னு அப்பாஸ் தஃப்சீர்ன்றது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுயுத்தீம் இதை சொல்லியிருக்கிறாரு. ஷாஃபி மதுபுல் சுயுத்தீம்பாங்களா அவர். இதே கருத்தை இப்னு தைமியாவும் சொல்லியிருப்பதாக ஷவுகானி என்ன செய்கிறாரு, எடுத்து காட்டுறாரு. அதே மாதிரி வந்து இப்னு மயின் சொல்கிறார். இப்னு மயின் தான் ஹதீஸ் கலைக்கு பெரிய மேதை. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பில் இராக்கி கிதாபுன், ஈராக்கில் ஒரு கிதாப் இருக்குது, எம்பகையை யுதுஃபன, அதை புதைச்சே ஆகணும். என்ன செய்யணும், அந்த கிதாபை எடுத்து புதைச்சிடணுங்கிறாரு. அது என்ன கிதாப் என்றால் தஃப்சீருல் கல்பி அன் அபி சாலிஹ். இந்த அபு சாலிஹ் வழியாக கல்வி அறிவிக்கிற தஃப்சீர் இருக்குல்ல, இப்னு அப்பாஸ் தஃப்சீர், இந்த கிதாபை புதைச்சே ஆகணும் முதல்ல அப்படிங்கிறார். அப்போ ஈராக்கில் தான் இந்த கிதாப் பரவிக்கிட்டு இருக்குது. இந்த கிதாபை தஃப்சீர் இப்னு அப்பாஸ்ன்னு பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதை எடுத்து குளிதோ நீ புதைங்கப்பாங்கிறார் யார், இப்னு மொயின்கிறவர் சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இது மாதிரி நிறைய பொய்கள் இருக்குங்களேன், இது மாதிரி உள்ளது. அது ஜலாலுதீன் சுயுத்தி சொல்கிறார், அவரும் வழங்குறார். இப்போ எல்லாருமே மறுத்துருக்குறாங்க. அப்போ இவங்க ஹனபி மதஹபில் என்னப்போ ஆதாரம்னு கேட்டால், கையை வந்து ருக்குவுக்கு போகும்போது ஒசத்தணுங்கிறீங்களா, ஒசத்தக்கூடாதுங்கிறீங்க. என்னத்தினால கூடாதுங்கிறீங்க, உள்ளட்சத்தோடு இருக்கணும். உள்ளட்சத்துக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தமே இல்லை. சரி, இப்னு அப்பாஸ் சொன்னாருங்கிறீங்க. இப்னு அப்பாஸ் பேரில் பொய்யில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பொய்யன் இட்டு கட்டின ஒரு கதையை ஆதாரமாக்குறீங்களா? இது அவங்களுடைய ஆதாரத்தினுடைய லட்சணம் இப்படி இருக்குது. அடுத்ததாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதுக்கு இதே மாதிரி ஒரு அரபி வாசகத்தை போட்டு இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் இந்த வசனத்தின் விரிவுரையில் கூறுகிறார்கள், உள்ளட்சம் மிக்கவர்கள் என்பதன் கருத்து தக்பீர் தஹ்ரீமா தவிர தொழுகையில் கை உயர்த்த மாட்டார்கள். அரபிலையும் போட்டிருக்கிறாங்க. தக்பீர் தஹ்ரீமா முதல் தக்பீர் இருக்குல்ல, அதை தவிர மற்ற தக்பீரில் கையை ஒசத்த மாட்டார்கள், அதுதான் உள்ளட்சத்துக்கு அர்த்தம்னு ஹசன் பஸ்ரி சொன்னார்னு போட்டிருக்கிறாங்க.
ஹசன் பசரி சொன்னார்னு போட்டிங்கன்னா அது எந்த கிதாபில் முதல்ல ஹசன் பசரி சொன்னால் ஆதாரம் ஆகாது. உள்ளச்சத்துக்கு இதான் அவர் புரிந்து கொண்டு எந்த வகை அடிப்படையில் புரிஞ்சார்? உள்ளச்சோதான் இருப்பார்கள் மட்டும் இருக்குது, அதுக்கு அர்த்தம் இப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாமே. அந்தந்த மதங்கள் விரல ஆட்டாமல் இருப்பதான் உள்ளச்சம்னு இன்னொருத்தன் சொல்லலாம். இன்னொருத்தன் என்ன செய்யலாம்? அத்தையாத்தி இருப்பில் உட்கார்றது தான் உள்ளச்சத்துக்கு மாற்றம், உட்காரக்கூடாதுன்னு சொல்லலாம். அவன் நினைச்சாலும் சொல்ல முடியுமா? அப்போ உள்ளச்சத்தோடு இருக்கணும் என்பதற்கு இதான் அர்த்தமா? நல்லா தெரியுது ஒன்றுமில்லண்டு. இதை இப்னு அப்பாஸ் பேரில் விட்டு பார்த்துட்டு அப்புறம் ஹசன் பசரியும் சொன்னாராம். ஹசன் பசரி சொன்னாருங்கிறியப்பா, சரி ஹசன் பசரி சொன்னாருங்கிறீல்ல, எந்த கிதாப்பில் இருக்குது? ஹசன் பசரி சொன்னதுக்கு எந்த கிதாப்பும் போடவே இல்லை. இப்படி ஹசன் பசரி சொன்னதாக நம்ம தேடி பார்த்து கிடைக்கவும் இல்லை. ஹசன் பசரி சொன்னதாக மதுஹப் கிதாபுகள் எழுதி வச்சுக்கிறாங்களே தவிர ஹசன் பசரி சொன்னாருங்கிறதுக்கு என்ன நூல், ஹசன் பசரி யார்கிட்ட சொன்னார், அவர் எந்த நூலில் எழுதி வச்சிருக்கிறாரு, ஹசன் பசரி காலத்தில் வாழ்ந்தவர்கள் இதை பதிவு செஞ்சு வச்சுருக்கிறாங்களான்னா அது ஆதாரம் கிடையாது. இதுதான் ஆதாரமா? ஹசன் பசரி சொன்னால் ஆதாரமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையில் கையை உயர்த்தினாங்கன்னு தெளிவான கண்ணுக்கு முன்னாடி ஆதாரம் இருக்கும் பொழுது இதுதான் உங்களுக்கு ஆதாரமாக காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை போடுறாங்க. இது ஒன்று மட்டும்தான் ஹதீஸ், நிறைய 10-15 ஆதாரம் காட்டுறாங்க. இப்போ சொல்கிறது மட்டும்தான் ஹதீஸ், அது ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்டது, ஒழுங்கானது. அது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி உங்களுக்கு நான் தொழுது காட்டட்டுமா? அலா உஸல்லி பிக்கும் ஸலாத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத மாதிரி உங்களுக்கு நான் தொழுது காட்டட்டுமான்னு இப்னு மஸ்ஊத் கேட்டார். கேட்டு ஃபஸல்லா, அப்போ தொழுதார். தொழும் பொழுது ஃபலம் யர்ஃப யதைஹி, அவர் கைகளை உயர்த்தவில்லை, இல்லாஃபி அவ்வளி மர்ரா, துவக்கத்தில் உயர்த்தியதை தவிர, தக்பீர் தஹரீமாக வஸ்தோம்ல தக்பீர் கட்டும்போது அந்த ஒரு தடவையை தவிர வேறு தடவையில் உயர்த்தவே இல்லை அப்படின்னு சொல்லி இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறார்கள் அப்படின்ற ஹதீஸ் எடுத்து போட்டு, இந்த ஹதீஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு அவங்க போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டால் சுனன் நசையில், அபூதாவுத், திருமதி, இதெல்லாம் அவங்களுடைய டெக்ஸ்ட், இதெல்லாம் இந்த ஹதீஸை காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிப்பாளரை பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். இப்னு மஸ்ஊத் தொழுவிச்சார். தொழுவிக்கும் போது என்ன சொல்லிட்டு தொழுவிக்கிறாரு? ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி நான் தொழுது காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழுவிக்கிறாரு. அந்த தொழுகையில் அவர் முதல் தடவை கையை உயர்த்தினாரே தவிர மற்ற இடங்களில் கையை என்ன செய்யலை? ருக்குவுக்கு போகும்போதும் ருக்குவில் எந்திரிக்கும் போதும் கையை உயர்த்தவே இல்லை. 2 ரக்காவது எந்திரிச்சு கையை உயர்த்துவோமே அதுவும் செய்யலை, எப்பவுமே உயர்த்தலைங்கிறார் அப்படின்னு இருக்கு. இந்த ஹதீஸ் மட்டும்தான் ஹதீஸு. இது அறிவிப்பாளரை பார்த்தீங்கன்னா சரியான அறிவிப்பாளர், எல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. இதை மட்டும் அவங்க ஆதாரமாக காட்டினாலாச்சும் ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் வேறு பல காரணங்களினால் இதை நம்ம அமுல்படுத்துவது சரியல்ல, நேர்மை அல்ல. ஏன்னு கேட்டால் 4 இடத்தில் கையை உயர்த்த வேண்டும் என்பதற்கு பல சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. 4 இடம்டா எது? ஒன்று தக்பீர் தஹரீமா, அதுக்கு அடுத்தது ருக்குவுக்கு போகும்ல அப்போ கையை உயர்த்துறது 1, அப்புறம் ருக்குவிலேருந்து எந்திரிக்கும்ல அப்போ கையை உயர்த்துறது 3 ஆச்சு. அதுக்கப்புறம் 2 ரக்காத்து முடித்து 3ஆவதுக்கு எந்திரிப்போம்ல, 1 ரக்காத்து முடித்து எந்திரிக்கும்போது கையை உயர்த்தக்கூடாது. 2 ரக்காத்து முடித்து 3ஆவது ரக்காத்து எந்திரிக்கும் போது கையை உயர்த்திட்டு என்ன செய்யணும்? அத்தையாத்தில் எந்திரிப்போம்ல, சின்ன அத்தையாத்துமீங்கல்ல, அந்த சின்ன அத்தையாத்திலேருந்து எந்திரிக்கும் பொழுது அப்போ கையை உயர்த்தணும். இந்த 4 தான். இந்த 4 இடத்தில் தான் 4 இடத்தில் கையை உயர்த்தணும் என்ற ஹதீஸை எத்தனை சஹாபாக்கள் அறிவிச்சுக்கிறாங்கன்னு கேட்டால் உமர் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க, ஆதாரப்பூர்வமான ஹதீஸு. இப்னு உமர் அறிவிக்கிறாரு, அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, வாயித் இப்னு ஹுஜர் அறிவிக்கிறார்கள், மாலிக் இப்னு ஹுவைரிஸ் அறிவிக்கிறாங்க, அனஸ் அறிவிக்கிறாங்க, அபு ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அபு அசீத் அறிவிக்கிறாங்க, சஹல் இப்னு சஅத் அறிவிக்கிறாங்க, முகமது இப்னு மஸ்லமா அறிவிக்கிறாங்க, அபு மூசா அறிவிக்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, உமைர் அல் லைஸி அறிவிக்கிறார், இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார் ஆகிய 14 சஹாபாக்கள் வழியாக இந்த 4 தடவையில் கையை உயர்த்தணும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு பொதுவான உசுல் நீங்கள் விளங்கிக்கணும். ஒரு செய்தி 10 பேர் ஒரு விதமாக சொல்கிறார்கள், ஒரே ஒரு ஆள் ஒரு விதமாக சொல்கிறார். எதை நம்ம எடுத்துக்கொள்ளணும்? வாழ்க்கையில், உலகத்துடைய வழக்கு விசாரணைகளில், உங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் எதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? 10 நல்ல ஆட்கள், அது பொய்யருமா இருந்தால் அது கழிச்சிக்கிறலாம். 10 பேரை சொல்கிறாங்க, ஒரு ஆள் சொல்கிறாங்க, இந்த ஒரு ஆள் நல்ல ஆள் தான், இந்த 10 ஆள் நல்ல ஆளுக்கு தான். ஆனால் 10 ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரே விஷயத்தை ரசூலுல்லாஹ் 4 தடவை கை ஊற்றினாங்கிறாரு, இவர் 1 தான் இல்லைங்கிறார், 1 தவிர உயர்த்தலைங்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னால் பொய் சொல்லிட்டாங்களா அவங்க? இப்போ
10 பேர் பொய் சொல்லி இப்போ எது எது சாத்திய பொய் சொல்ல தவறுதற்கு எது வாய்ப்பு இருக்கிறது? ஒருத்தட்ட தவறு வர வாய்ப்பு இருக்கிறது. அப்போ உலக விஷயங்களில் நம்ம எதன்படி அமல் செய்வோமோ அதன்படி தான் ஹதீஸுடைய தரத்தை நம்ம முடிவு பண்ணணும். 14 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 தடவை கையை உயர்த்திருக்கிறாங்கன்னு அறிவிக்கிறாங்க. இந்த ஒருத்தர் மாத்திரம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் கூட வாயால் சொல்லலை, தொழுது காட்டினார், அப்போ கையை உயர்த்தலை. ரசூலுல்லாஹ் தொழுகிற மாதிரி தொழுகிறேன்னு சொன்னார், அதில் ஒரு தடவை தான் கையை உயர்த்தினார், அதுக்கு பிறகு கையை உயர்த்த விட்டுட்டாருன்னு வருது, அவ்வளோதான் வருது. இப்போ இவர் ரசூலுல்லாஹ் அப்படி தான் தொழுதாங்கன்னு அவர் சொல்லுவார். ஆனால் ரசூலுல்லாஹ் இப்படி தான் தொழுதாங்கன்னு இந்த 14 பேர் சொல்கிற என்ன செய்கிறது? இப்போ இந்த 14 பேர் சொல்வது உங்களுடைய பதில் என்ன? அதையும் சொல்லணும்ல. ஹனஃபியில் சொல்லக்கூடியவங்க உங்கள் ஆதாரம் இப்னு மஸ்ஊத்ட்டீங்க, சரி இப்னு மஸ்ஊத் இந்த 14 பேர் சொன்னாங்களே அது பொய்யா? குறைஞ்சபட்சம் அதையும் செய்யுங்கள் இதையும் செய்யுங்கன்னு சொன்னீங்கன்றாலே நீங்கள் ஏதோ குர்ஆன் ஒரு மருந்துக்காச்சும் பயன்படுத்திங்கன்னு வச்சுக்கிடலாம். அது கண்டுக்கிறவே இல்லையா? இப்னு மஸ்ஊத் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தப்பா? ஹதீஸை புறக்கணிக்கிறது தான் என்ன அர்த்தம் இருக்குது? இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இன்னும் சொல்ல போனால் இருக்கிற சஹாபாக்களை இடம் போட்டிங்கன்னு சொன்னால் சஹாபாக்களை நம்ம பலவீனம்னு சொல்ல மாட்டோம். ஆனாலும் சஹாபாக்களையும் தராதரம் இருக்கிறது. எதில்? கிரகிக்கிறதுல, ரசூலுல்லாஹ் கரெக்டாக பார்த்து அப்படியே எடுத்துக்கொள்வதில், மனப்பாடம் செய்வதில், சரியாக புரிந்து கொள்வதில், இந்த விஷயத்துல எல்லாம் சஹாபாக்களுடைய படித்தரங்கள் பல தரத்தில் இருந்திருக்கிறது. அதில் இப்னு மஸ்ஊத் அவர்கள் இதில் ரொம்ப வீக்கான ஒரு ஆள். இதில் சரியாக கவனிக்க மாட்டார். கவனிக்கிற பெரிய தியாகி, ஆரம்பகால இஸ்லாத்துக்கு வந்தவர், கஷ்டப்பட்டவர், மக்காவில் இருந்து ரொம்ப சிரமப்பட்டவர், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. துவக்க காலத்தினுடைய சஹாபி இப்னு மஸ்ஊத், அது தனி விஷயம். துவக்க கால தியாகம் போக்குவரத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதில், கிரகிப்பதில் அவருடைய நிலைமை எப்படி இருந்தது என்று பார்த்தோம்னு சொன்னால் அவர்கிட்ட நிறைய அந்த தொழுகை சம்பந்த விஷயத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதில் அவருக்கு ஒரு குழப்பமாக இருந்திருக்கிறார். எப்படி இருக்குன்னு கேட்டால் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நம்ம ருக்கு செய்கிறோம்ல, ருக்கு செய்யும் பொழுது கையை கொண்டு போய் முட்டுக்காலில் வைப்போம், இப்படி தானே வைக்குவோம், முட்டுக்காலில் வைப்போம். இவரோட ஒருத்தர் தொழுகிறார் இப்னு மஸ்ஊதோட, அவர் முட்டுக்காலில் வைக்கிறார். முட்டுக்காலில் வச்சு தட்டி விட்டுப்புட்டு இப்படி 2 கையும் சேர்த்து தொடைக்கு நடுவில் வைக்க சொல்கிறார். இப்படி வையுங்கிறார். முட்டுக்காலில் எடுத்து இப்படி தொடைக்கு நடுவில் இப்படி 2 கையும் வைக்க சொல்கிறார். வைக்க தொழுது தட்டி விட்டு செஞ்சுட்டார். தொழுது முடித்தவுடனே இப்படி தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, நான் செஞ்சேன்னு அது மாதிரி தான் செஞ்சாங்க, நீங்கள் முட்டுக்காலை பிடிக்காதீங்க அப்படிங்கிறார். யார்? இப்னு மஸ்ஊத் சொல்கிறார். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, அறிவிப்பாளெல்லாம் கரெக்டாக இருக்கிறது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப துவக்க காலத்தில் இப்படி ஒரு நடைமுறை இருந்து பிறகு மாற்றப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாற்றப்பட்டது கூட இவருக்கு தெரியல, தொழுகை விஷயம். அப்போ மாற்றப்பட்டது எங்கே வழங்குன்னா புகாரில் 790வது ஹதீஸில் ஆரம்பத்தில் நாங்கள் இப்படி செஞ்சு இருந்தோம், பொனுஹீனான்ஹோ, பிறகு நாங்கள் தடுக்கப்பட்டோம், உமீர்னா அன்னலோ ஐதீனா அல ருக்கபி, கைகளை முட்டுக்காலில் வைக்குமாறு கட்டளையிடப்பட்டோம்னு வருது. அப்போ இன்னைக்கு இப்போ நீங்கள் கையை ஒசத்துறதுக்கு இப்னு மஸ்ஊத் எடுத்துக்கிட்டீங்கல்ல, மற்றவங்க வேணான்ட்டிங்கல்ல, அப்போ இந்த ருக்குவுக்கு மட்டும் என்ன செய்வீங்க? இப்னு மஸ்ஊத் செஞ்ச மாதிரி செய்வீங்களா? அப்போ இப்னு மஸ்ஊத் செஞ்சாருங்கிறது ஆதாரமாக இருக்குது. அப்போ ஹனஃபி மதுஹப்காரங்க என்ன செய்யணும்? ருக்கு செய்யும்போது கையை கொண்டு முட்டுக்கால் நீங்கள் பிடிக்கக்கூடாது. ஏன்? உங்களுக்கு மற்ற சஹாபாக்கள்லாம் கணக்கு கிடையாது, இப்னு மஸ்ஊத் தானே கணக்கு. அவ்வளோ சஹாபாக்களை மாற்றமாக தந்தாலும் நாங்கள் இதை தான் ஏற்றுக்கிறோங்கிறீங்க. அப்படி செய்வீர்களே ஆனால் ருக்கு செய்யும்போது 2 கையும் ஒட்டி தொடைக்குள்ளே கொண்டு என்ன செய்யணும் வச்சுக்கணும், 2 தொடைக்கு நடுவில். இப்படி தான் ருக்கு செய்கிறீங்களா? செய்யலை. ஏன் செய்யலை? இப்னு மஸ்ஊத் செஞ்சுருக்கார, அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குதா? அப்போ என்ன செய்றீங்க? அது மாற்றப்பட்டது விளங்கலை. அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் விளங்காமல் இருந்துக்கா நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல? இவ்வளோ பெரிய விஷயம், தொழுகையிட விஷயம், அன்றாடம் 5 முறை பள்ளிவாசலில் போய் ரசூலுல்லாஹ் பார்த்து தொழக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ரசூலுல்லாஹ் கையை எப்படி வச்சாங்கிற உன்னிப்பாக கவனிக்காமல் என்றைக்கோ உள்ளதை மனசில் வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி தொழுதுருக்கார். மாற்றுற விஷயம் தொழுவலை, மாற்றுற விஷயம் அவருக்கு தெரியலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றிய ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகும் இவர் கடைப்பிடித்தார் என்று சொன்னால் இவர் அந்த கையை உயர்த்துற எந்த மாதிரி கவனிச்சிருப்பார்? இதை எப்படி கவனிச்சார்? அதுதான் கவனிப்பார். அப்போ இந்த காலத்தில் ஒரு காலத்தில் இருந்த ஒரு வழக்கம் மனசில் பதிஞ்சு போச்சு, பழைய ஆள் தானே, அதன்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. மாற்றினதுக்கு பிறகும் அப்படி செஞ்சிட்டு இருக்கிறார், ரசூலுல்லாஹ் பிறகும் செஞ்சிட்டு இருக்கிறார். அப்போ நமக்கு இப்போ இப்னு மஸ்ஊத் கொஞ்சம் அவங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லான ஆளாக தெரியலை. கண்ணை மூடிட்டு தொழுகிற மாதிரி, கண்ணை மூடி செல்ல தொழுவாங்களே, அப்படி ஏதோ இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தெரியாத அளவுக்கு இருந்திருக்கார். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது அது ஒரு விஷயமா இருக்கிறது. அதே மாதிரி இப்போ தயமம் செய்கிற ஒரு பிரச்சனை, சர்ச்சை வருது. யாருன்னா அப்துல்லா பின் மஸ்ஊத், அபு மூசா 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறேன்னா ஷக்கீக் இப்னு சலமான் கேட்குறாரு, ஒருத்தர் குளிப்பு கடமையாச்சு, தண்ணி கிடைக்கல, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு.
அப்போ அந்த இடத்துல யார் யார் இருக்கிறா, அபு மூசாங்கிற சஹாபி இருக்கிறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இவர் தான் இப்னு மஸ்ஊத் சஹாபியும் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும்னு கேட்கணும். இவர் முந்திக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா, லாயு சொல்லி ஹத்தா இதழ்மா, தண்ணி கிடைக்கிறதுக்கு தொழக்கூடாதுன்ட்டார். யார், குளிப்பு கடமையாயிடுச்சு, என்ன செய்வதுன்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்கும்போது 2 சஹாபி இருக்கிறாங்க, ஒருத்தர் அபு மூசா, ஒருத்தர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத். இவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் முந்திக்கிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லாயு சொல்லி ஹத்தா இஜிதல்மா, தண்ணி கிடைக்கிற வரைக்கும் தொழக்கூடாதுன்றாரு. அப்போ அபு மூசா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க, அப்போ அம்மாருடைய ஹதீஸில் அந்த ஒரு குளிப்பு கடமையான பிறகு தயமம் செஞ்சதை ரசூல் அங்கீகரிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. ஆனால் அவர் அது உமர் ஏற்றுக்கிறல தெரியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரி அதை விட்டுருங்க, இந்த ஆயத்துக்கு என்ன சொல்றேன்னு கேட்குறாரு. யார், அபு மூசா சஹாபி கேட்குறாரு. அல்லாஹ் குரானில் வந்து தண்ணி கிடைக்காவிட்டால் தயமம் செய்யுங்கன்னு சொல்கிறான். தண்ணி கிடைக்கா வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் தொழாமல் இருந்துக்கிறங்கன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? ஒருத்தர் 3 நாளைக்கு தண்ணி கிடைக்கல, 3 நாளைக்கு தொழுவாதேங்கிறார் அவர், யார், இப்னு மஸ்ஊத். அப்போ அவர் கேட்குறாரு, தானா மின் கூடி அம்மாரின், அம்மார் சொல்ல விட்டுருவோம், கைஃபத் அசனபி ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்துக்கு என்ன சொல்கிறீங்க பதில் அப்படின்னு கேட்குறாரு. எந்த ஆயத்து, பலம் தெஜிது மான் ஃபத்தையம்மு சாயிதன் தைமன், தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் தூய்மையான மண்ணில் தைமம் செய்யுங்கிற வசனத்துக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு வாயை மூடிக்கிட்டார். மூடிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அப்புறம் சொல்கிறாரு, நம்ம அனுமதி கொடுத்தோன்னு வைங்களேன், சின்ன சின்ன குளிருக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா தைமம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்காக தான் நானாக செஞ்சேங்கிறார். அப்போ குரான் வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டு தயமம் செய்கிற சட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவராக முடிவெடுக்கிறார். எப்படி தயமம் செய்யணும்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் தண்ணி கிடைக்கலன்னு தயமம் செஞ்சுருவாங்க, அசால்ட்டாக செஞ்சுருவாங்களாம். அசால்ட்டாக செஞ்சாங்கன்னா சரி உங்களுக்கு என்ன, அதை பற்றி அல்லாவில் அனுமதிக்கிறான். தண்ணி கிடைக்கலன்னா அவன் முடிவு எடுத்துக்கொள்வான், தனக்கு உரிய நிலைமை அவன் தான் முடிவு எடுத்துக்கொள்வான். அந்த குளிரை நமக்கு தாங்க முடியலைன்னு அவன் தயமம் செஞ்சான்னா அது அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த விஷயம் அவன் புரிந்து கொண்ட அடிப்படையில் செய்கிறான். அதுக்காக வேண்டி சட்டத்தை மறைக்கிறதா, இந்த சட்டத்துக்கு மாற்றமாக சொல்லுவோம். தண்ணி கிடைக்காட்டி 5 வருஷமான தொழுவதை சொல்லுவீங்களா? 3 நாளைக்கு தண்ணி கிடைக்காட்டாலும் தொழுவ கடமை இல்லைப்பீங்களா? அப்போ இது வந்து இப்னு மஸ்ஊத் அவர்கள் வந்து கொஞ்சம் இந்த மார்க்க ஆய்வு விஷயத்தில் கொஞ்சம் பின்தங்கினவராக இருக்கிறார். நீங்கள் அது அவருடைய தியாகங்களை குறை சொல்லலை, மார்க்க ஆய்வு விஷயத்தில் வந்து பின்தங்கினவராக இருக்கிறார் என்பதை எல்லாரும் ஒத்துக்கொள்கிற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டால், குரானில் 114 வசனம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். குரானில் எத்தனை சூறா இருக்குன்னா 114 சூறா இருக்குது. இன்னும் ரொம்ப சிறப்பான அனைவரும் மனப்பாடம் பண்ணிக்கிற சூறா எது? குல் அவுது பிரபில் ஃபலக் ஒன்று, குல் அவுது பிரபின் நாஸ் ஒன்று தானே. இந்த 2 சூறாவையும் குரான் இல்லைன்றார் அவர், 112 தான்ட்டார். இப்னு மஸ்ஊத் என்ன செய்வார், அது வந்து சும்மா துவா, அது குரான் கிடையாது என்று சொல்லி அவர் குரான் எழுதி வைக்கும்போது 112 தான் அவருக்கு. குல்லவது ரப்பில் ஃபலக்கு குல்லது ரப்பின் நாஸ் குரான் இல்லைங்கிறார். அவ்வளோ சகாபாக்கள் குரான்ங்கிறாங்க. குரான் என்று உஸ்மான் காலத்தில் தொகுத்து திரட்டப்படுகிறது. அப்போ எல்லாம் குரான் எழுதின அத்தனை காத்திபரும் எழுதி வைத்திருக்கிறார்கள். இவர் மாத்திரம் என்ன செய்கிறாரு, அதெல்லாம் குரானில். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கணும் விளங்குதில்ல. இப்னு மஸ்ஊத் அவர்கள் வந்து மார்க்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமின்மையான ஒரு ஆள். இப்போ என்ன செய்கிறோம்னு கேட்டால், இப்னு மஸ்ஊத் சொன்ன ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையில் சரியாக இருந்தாலும் அவரை விட சிறந்த கவனமாக இருக்கக்கூடிய 14 சஹாபாக்கள் 4 சந்தர்ப்பத்தில் கையை உயர்த்தணும்னு சொல்லியிருக்கிறார்கள். 1. 2வது, இவர் வந்து நிறைய விஷயங்களில் மார்க்க விஷயங்களில் கொஞ்சம் கவனமின்மையாக இருந்திருக்கிறார். அதை ஹனபி மதுஹபும் ஒத்துக்கொண்டு தான் ருக்கு விஷயத்தில் அவரை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ருக்குவில் அவர் செஞ்ச மாதிரி ருக்கு செய்கிறது இல்லை. அப்படிங்கும் பொழுது ஏன் ஆதாரமாக காட்டுறீங்க? அப்போ அந்த ஆதாரத்துக்கு என்ன ஆன்சர் உங்கள்கிட்ட இருக்குது? இல்லை. 14 சஹாபாக்கள் சொன்னதுக்கு என்ன, அதுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறீங்க? 14 சஹாபாக்கள் செஞ்சுருக்கோம், அது ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சுருப்பீங்களா? அதை தொழுகை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு இப்னு மஸ்ஊத் சொன்னதாக இன்னொரு ஹதீஸ் என்னென்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ பக்கர் அலி, உமர் அலி அவர்களுக்கு பின்னால் நின்று நான் தொழுதுள்ளேன், அனைவரும் தொழுகையின் ஆரம்பத்திலே தவிர கையை உயர்த்தவில்லை அப்படின்னு சொல்லி இப்னு மஸ்ஊத் சொன்னதாக இன்னொரு அரபியெலாம் போட்டு தான் எழுதியிருக்கிறாங்க. அது மோஜமு ஷேக் அலி அபிபக்கர் இஸ்மாயிலிங்கிற கிதாபுலையும் முஸ்னத் அபு யாலாவில் கிதாபுலையும் இருக்குதுன்னு நினைச்சிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. அந்த முஸ்னத் அபு யாலாவில் இருக்கிறது போட்டிருக்கிறாங்க, இருக்குத்தான் செய்யுது. முஸ்னத் அபு யாலாவை போட்டவங்க என்ன செய்யலை, இதே செய்தி வேறு நூல்களில் வந்திருக்கு, அதை போடலை. தாரகுத்தினில் இருக்குது, பைஹக்கில் இருக்குது. அந்த 2 கிதாபுலையும் இந்த ஹதீஸை போட்டுட்டு இது சரியில்லைன்னு நோட் பண்ணிடுறாங்க. அதை அடிச்சுட்டு அபு யாலாவில் நோட்டு இல்லாமல் இருக்குது. அப்போ ஆதாரம் காட்டினீங்கன்னா எல்லா கிதாபையும் பார்க்கணுமா இல்லையா? முகமது இப்னு ஜாபிர்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். இதில் இந்த இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்ல, அபூபக்கருக்கு பின்னாடி தொழுதேன், உமருக்கு பின்னாடி தொழுதேன், உஸ்மானுக்கு பின்னாடி தொழுதேன், யாருமே கையை உயர்த்தலைன்னு இப்னு மஸ்ஊத் சொன்னதாக, அதுவே முதல் தப்பு. அபூபக்கரை உமரை அறிவிச்சிருக்கிறாரு 4 தடவை வருஷத்துனாங்கண்டு.
அப்போ அவங்கெல்லாம் அறிவித்த அந்த 14 பேரில் வர்றாங்க. அவங்க பின்னாடி ஒரு தொழுதானா என்ன செய்யலையா, அவங்கெல்லாம் கையை உயர்த்தலைன்னு சொன்னதாக வருகிறது. இந்த செய்தியை வந்து அபு யாலாவில் இருக்கிறது உண்மைதான். அதில் ஹதசனா முகமது ஜாபிர்னு அறிவிக்கிறார். இதே ஹதீஸை வந்து தாரகுத்தினில் போடும்போது அதை போட்டு என்ன செய்கிறாங்கன்னா, முகமது ஜாபிர் ஓ கானல் ஐஃபன், முகமது ஜாபிர் வந்து லைஃபான பலவீனமான ஒரு ஆள் என்று அவங்க குறிப்பிட்டுறாங்க. இந்த கித்தாபை போட்டாங்கன்னா தெரிஞ்சு போயிடும், அது ஆதாரமாக காட்டலை. அதே மாதிரி பைஹக்கில் வரும்போது ரவாஹ் முகமது ஜாபிர்னு வரும்பொழுது தஃபர்ரது பிஹி முகமது ஜாபிர், முகமது ஜாபிர் மட்டும்தான் இந்த செய்தி அறிவிக்கிறார். கான லைஃபன் ஹம்மாதின், ஹம்மாத் வழியாக இவர் அறிவிக்கிற செய்தி பலவீனமாக இருக்குது என்று சொல்லிவிட்டு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இது ஆதாரமே கிடையாது, பலவீனம். இதான் உங்களுக்கு இபாதத்துக்கு உள்ளதா? இபாதத்து செய்கிற தொழுகைங்கிற ஒரு முக்கியமான ஒரு கடமை. அது சரியான முறையில் செய்யலைன்னா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அந்த இதை இன்றைக்கி உலகத்தில் பெரிய மதுகப்பு நீங்கள் தானே, ஹனபி மதுகப்பு தானே. 3 பேருடைய தொழுகையை பாழாக்குறீங்க. பிந்தி வந்தவங்களா சிந்திச்சு பார்த்து அந்த காலத்தில் விளங்காமல் சொல்லிவிட்டாங்க. இவ்வளோ ஹதீஸ்கள் இருந்த ஹதீஸை நம்ம என்ன பண்ணுறது, ஹதீஸ்கள் கிடைக்காத காலத்தில் சொல்லிட்டாங்க என்று சொல்லி மாற்றிக்கொள்ளுவீங்களா? அவங்க வாந்தி எடுத்ததை போட்டுவிட்டு முட்டு கொடுத்துட்டு இருப்பீங்களா? இது பலவீனமான செய்தி, எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹதீஸை போட்டிருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்களாம், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வந்து கடமையான தொழுகைக்கு நிற்கும் பொழுது கப்பர தக்பீர் சொல்வார்கள். ஒரு அஃப எதைஹி ஃபி அது மன்கிபிஹி, தோல் பூஜை வரைக்கும் கையை உயர்த்துவார்கள். அப்படி சொல்லிட்டு கான எர்ஃபோ எதைஹி ஃபி அவ்லி ஸலாத், தொழுகையுடைய ஆரம்பத்தில் மாத்திரம்தான் கையை உயர்த்துவார்கள். சும்மலா யவுது, அதுக்கு பிறகு திருப்பி உயர்த்த மாட்டார், ஒரு தடவை தான் உயர்த்துவார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடாக அலி அறிவிக்கிறாரு ஒரு ஹதீஸை. இந்த ஹதீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் அவங்க போட்டிருக்காங்க, முசன்னஃப் அப்துல் ரஸாக்குன்னு போட்டிருக்கிறாங்க, கித்தாபுல் இலல் தாரகுத்தினின்னு போட்டிருக்கிறாங்க. அது முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் இப்படி ஹதீஸே கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை ஒவ்வொரு வாசகத்தையும் தனித்தனியாக எடுத்து போட்டு தேடி பார்த்தாச்சு. முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் இருக்குன்னு போடுறாங்க. முசன்னஃப் அப்துல் ரஸாக்குங்கிற கித்தாபில் வந்து, அதாவது அலி சொல்கிறாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் கையை உயர்த்துவார்கள், பிறகு உயர்த்த மாட்டார்கள் என்று அலி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் இல்லை. இவங்க இல்லாத ஒன்றை இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க. இதுதான் ஒரு ஆதாரம். அதற்கு இலலில் இருக்குங்கிறாங்க. இருக்குது. இலலில் என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த ஹதீஸு இலலுங்கிற 2 கித்தாப் போட்டிருக்காங்கல்ல, அதில் முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் இல்லை. இலல்ங்கிற தாலகுத்தினுடைய இலலில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் இந்த விஷயம் இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது வந்து சரியில்லை. ஏன் சரியில்லைன்னு கேட்டால், இந்த ஹதீஸை வந்து அதாவது யார் அறிவிக்கிறத சொல்கிறாங்க, இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளரை போடும்பொழுது ஹதீஸ் குலைப் இப்னு ஷிஹாப் அன் அலியன், அலி வழியாக குலைப் இப்னு ஷிஹாப் அறிவிக்கிறார். இது ஆசிம் இப்னு குலைப் வரை அளிக்கிறாரா. இதை பற்றி சொல்லும் பொழுது தாரகுத்தினி சொல்கிறாரு, ஹாலஃபஹு ஜமாஅத்து மின சிகாத், நம்பகமான பல இந்த பெரிய கூட்டத்தினரே இவருக்கு மாற்றமாக அறிவிக்கிறாங்க. யார்? ஒரே விஷயத்தை ஒரே ஆசிரியர் வழியாக அறிவிக்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் நஹதிங்கிறவர், மூசா பின் தாவூத் என்பவர், அகமது பின் யூனுஸ் என்பவர் மற்றும் பலரெல்லாம் இதே விஷயத்தை அறிவிக்கும் பொழுது அலி சொந்த செயலாக அறிவிக்கப்படுதே தவிர ரசூலுல்லாஹ் செயலாக அறிவிக்கப்படவே இல்லை. இவர் ஒரு ஆள் தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த அபூபக்கர் நஹ்சலி மட்டும்தான் என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ்வை சம்மந்தப்படுத்தி சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு சம்மந்தம் இல்லாத செய்தி என்று அதை முடிச்சிடுறாங்க. அலி செஞ்சார் என்று தான் வருது. அது அறிவிப்பாளர் சரியாங்கிறதுக்கு போக தேவையில்லை. அடுத்தது என்னென்னு கேட்டால், பரா இப்னு ஆசிப் அறிவிக்கிறதா ஒரு ஹதீஸ் போட்டிருக்கிறாங்க. அது என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது தோல் பூஜை வரைக்கும் உயர்த்துவார்கள், பிறகு திருப்பி உயர்த்த மாட்டார்கள், சலாம் கொடுக்குற வரைக்கும் கையை உயர்த்துகிற டாப்பிக்கே இல்லை என்ற கருத்துப்பட ஒரு ஹதீஸை போட்டிருக்கிறார்கள். அந்த புக்கிலையும் போட்டிருக்கிறார். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால், முஸ்னத் அபி ஹனீஃபாவில் இருக்குதான், சுனன் அபூ தாவூதில் இருக்குதான். இருக்குது, சுனன் அபூ தாவூதில் இருக்கிறது. என்ன இருக்குதுன்னு கேட்டால், இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் வந்து பல பேர் அறிவிக்கிறாங்க வழியில். அதில் யஸீத் இப்னு அபி ஜியாத் என்று ஒருத்தர் வர்றார். பரா இப்னு ஆசிப் சொன்னதாக அப்துல் ரஹ்மான் சொல்லுகிறார். அப்துல் ரஹ்மான் சொன்னதாக யஸீத் இப்னு அபி ஜியாத் என்று ஒருத்தர் அறிவிக்கிறார். இந்த யஸீத் இப்னு அபி ஜியாத் யாருன்னு கேட்டால், இவர் வந்து கையில் மடியில் தான் போட்டு சொல்லியிருக்கிறார். அவர் இப்போ ரசூலுல்லாஹ் பற்றி சம்மந்தப்பட்டு பொய் சரியான செய்தி இல்லை. ஏன்னு கேட்டால், அவரையே அலி இப்னு ஆசிம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவரை நேரடியாக சந்தித்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது, எது திரும்பி செய்ய மாட்டார்கள், கையை உயர்த்துவார்கள், மறுபடி உயர்த்த மாட்டார்கள்னு வார்த்தை, சும்மலா யவுது, இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்களான்னு கேட்கும் பொழுது, இல்லை அப்படி நான் சொன்ன யாபம் இல்லையேங்கிறார். யார் அறிவித்தாரோ அவரையே போய் சந்தித்து கேட்குறாங்க, நீங்கள் அப்படி சொன்னீங்களான்னு சொல்லி, கால லா ஹஃபல் ஹாதா,
இது எனக்கு யாபத்தில் இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லையா, அவருக்கே தெரியல. யார் அறிவிச்சதா சொல்கிறீங்களோ அவரையே போய் பிடிச்சி நினைச்சிட்டாங்க, நீங்கள் இப்படி சொன்னதாக பரவிக்கிட்டு இருக்கு, நீங்களா சொன்னீங்கன்னொன்னே எனக்கு யாபம் இல்லைங்கிறாங்க. சும்மா ஆபத்து. பிறகு ஒரு தடவை சந்திச்சவர்கிட்ட போய் கேட்டேன், இப்போ காலலாக பலுகு, நான் எனக்கு யாபம் இல்லை. அப்போ முதல்ல கையை உயர்த்துவார்கள் வரைக்கும் தான் ஹதீஸு, பிறகு உயர்த்த மாட்டார்கள்னு ஒன்று சேர்க்குறாங்கல்ல, அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறார். அதே மாதிரி அகமது பின் ஹம்பல் சொல்கிறாங்க, ஹாதா ஹதீஸுன் வாஹின், இது ரொம்ப பலவீனமான ஒரு ஹதீஸு. கான யசீது யுஹத்திஸ் பிஹி லைஸ ஃபீஹி சும்மலா யவுது, இவர் பிறகு ஒருக்கா திரும்பி செய்ய மாட்டார்கள்ங்கிற வாசகத்தை யசீது என்பவர் வந்து ஹதீஸில் இல்லை. அவர் சும்மா லுக்கின பியாகிரி, பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பிறகு திரும்ப மாட்டார்கள்னு அந்த ஹதீஸில் இருக்கான்னு யாவப்படுத்துவாங்க. ஆமாம் பார், யாரோ சொல்லும் பொழுது ஒரு ஆமான்னு சொல்லியிருக்காரே தவிர இந்த வாசகம் வந்து அந்த ஹதீஸில் எந்த வாசகம், ஆரம்பத்தில் கையை உயர்த்துவார்கள் மறுபடி உயர்த்த மாட்டார்கள்ங்கிற வாசகம் இருக்குல்ல, இந்த மறுபடி உயர்த்த மாட்டார்கள்ங்கிற வாசகம் வந்து இல்லாமல் தான் அந்த ஹதீஸை அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆள் வந்து மறுபடி உயர்த்த மாட்டார்கள் இருக்க ஆமாங்கிறார். இப்படித்தான் அது சொல்லப்பட்டிருக்கே தவிர இவர் அறிவிக்கும் போது அதை சொல்லவே இல்லை என்று எடுத்து காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து ஹாக்கிம் சொல்கிறாரு யசீது பற்றி சொல்லும்பொழுது, லம்மா கதிம்துல் கூஃபத்தை, கூஃபாவுக்கு நான் போகும்பொழுது சமயத்துஹு யசீது பி இஸ்முலாயவுது, ஆரம்பத்தில் வந்து இவர் அறிவிக்கும் பொழுதெல்லாம் என்ன அறிவித்தார்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்கத்தில் கையை உயர்த்துவார்கள், தொழுகையில் கையை உயர்த்துவார்கள்னு மட்டும்தான் இருந்துச்சு, மீண்டும் உயர்த்த மாட்டார்கள் இல்லை. நான் கூஃபாவுக்கு போகும் பொழுது கேட்குறேன், இந்த வார்த்தையை சேர்த்து சொல்கிறார். கூஃபாவுக்கு முன்னாடி கேட்கும்போது அந்த வார்த்தையை சொல்லலை. அப்போ லனன்த்து, நான் வழங்கி கொண்டேன், அன்னகும் லக்கனு, இது சொல்லி கொடுத்து சொல்கிற வாசகம், யாரை சொல்லி கொடுத்து அவர் பேசுகிறார். இந்த ஹதீஸை அந்த ஊரில் அறிவிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லலை, இந்த ஊருக்கு வந்தவனை சொல்கிறாருன்னு கேட்டால் இது சொல்லி கொடுத்து பேசப்பட்டதுன்னு வழங்கி கொண்டு அவரை வந்து விமர்சிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்னு ஹஜர் அவர்கள் நிறைய விஷயங்களை ஆதாரங்களை போட்டு என்ன செய்கிறாரு, இதில் சொல்கிறாரு, இந்த யசீது என்பவர் வந்து யசீது, இந்த யசீது என்பவர் யசீது அதிகமாக்கக்கூடியவர் அப்படின்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து புகாரி, அகமது பின் ஹம்பல், யஹ்யா, தாரமி, ஹுமைதி மற்றும் பலரெல்லாம் இவர் வந்து ஒரு பலவீனமான ஆள்னு சொல்கிறாங்க. அப்போ பல காலம் இந்த ஹதீஸை வந்து அகமது பின் ஹம்பல் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை பல காலங்களாக இவர் அறிவிக்கும் பொழுது சும்மலா யாவது, மீண்டும் செய்ய மாட்டார்கள் வார்த்தை இல்லாமல் தான் அறிவித்தார், பிறகுதான் அந்த வார்த்தையை சேர்த்து கொண்டார் அப்படின்னு அகமது பின் ஹம்பல் சொல்கிறாங்க. அதனால் இதான் உங்களுக்கு ஆதாரமா? ஹதீஸ்ன்னு காட்டுறீங்க, ஒட்டைக்க முடியாத புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸுகளில் வந்து 4 தடவைன்னு இருக்கிறது, இதை ஆதாரமாக கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, செயல்படுறீங்க. அதே மாதிரி இப்னு உமர் அவர்கள் அறிவித்ததாக இதே மாதிரி ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸு அவங்க ருக்கு செய்யும் பொழுதும் ருக்குவுக்கு பிறகும் கையை உயர்த்த மாட்டார்கள் அப்படின்றே போட்டே வருது. ருக்குவின் போதும் ருக்குவிலிருந்து உயரும் பொழுதும் கையை உயர்த்த மாட்டார்கள் என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து முஸ்னத் அல் ஹுமைதிலையும் முஸ்னத் அபி அபாவனாவிலையும் இருப்பதாக நினைஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸ் சரியான்னு கேட்டால் முஸ்னத் ஹுமைதியில் வந்து அதாவது ஒரு பிரிண்ட் பண்ணதில் வந்து அப்படி ஒரு வாசகத்தை போட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, அந்த முஸ்னத் ஹுமைதியுடைய அந்த ஒரிஜினல் காப்பி இருக்கும்ல, அதாவது கையெழுத்து பிரதி, அதை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் வந்து அந்த வாசகம் வந்து இல்லை, இது சேர்க்கப்பட்டதுன்னு என்ன செய்கிறாரு, ப்ரூஃப் பண்ணியே காட்டியிருக்கிறார். முஸ்னத் ஹுமைதியுடைய ஒரிஜினல் பிரதியில் வந்து நீங்கள் சொன்ன வாசகம் இல்லை, நீங்கள் அச்சிட்டதில் வந்திருக்கிறது, அதுபோக மற்ற ஹதீஸில் உள்ளது மாற்றமாக இருக்கிறது, இது இடைச்சொற்கள் என்று முதுரஜ் என்று நினைஞ்சிருக்காங்க, நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனால் நம்ம புகாரி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன ஹதீஸ் வருதுன்னு கேட்டால், இதப்தத்தக காண ஏற்போ எதை எதுவோ மன்னிக்கு பை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தோல் பூஜை அளவுக்கு கையை உயர்த்துவார்கள். இதப்தத்தக ஸலாத்த, தொழுகையை தோக்கும் பொழுதும், ஒய்தா கப்பரல் ருக்குவுக்காக தக்பீர் செய்யும் பொழுதும், ஒய்தா ரஃபா ராசோ மின ருக்குவிலேருந்து தலையை உயர்த்தும் பொழுதும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, புகாரி 735 ஹதீஸில் இருக்குது. இதுக்கு மாற்றமாக அதே இப்னு உமர் அறிவிக்கிறதான். எந்த இப்னு உமர் அப்படி அறிவிச்சாருங்கிறீங்களோ அந்த இப்னு அறிவித்ததாக முஸ்னத் ஹுமைதில் இருக்கிறீங்க. இப்னு உமர் அறிவித்த ஹதீஸ் புகாரில் இருக்குது. புகாரில் இருக்கும்போது உயர்த்துவார்கள் இருக்கிறது, பிராக்கெட்டில் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க, பிறகு செய்ய மாட்டார்கள்ங்கிற வார்த்தையை வந்து சொருகப்பட்டிருக்கிறது. இதே விஷயத்தை புகாரி சொல்லும் பொழுது அந்த ருக்குவிலையும் உயர்த்துவார்கள், சைதான உயர்த்துவார்கள் இருக்குது, உயர்த்த மாட்டார்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இப்னு உமர் தான் இதை அறிவிக்கிறார். அப்போ இப்னு உமர் அறிவிக்கிற பல நூல்களில் உள்ள ஹதீஸ் என்ன செய்யுது, புகாரில் 735, 738 இது மாதிரி நிறைய ஹதீஸ்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மாற்றமாக இருக்கிறது.
அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொரு பயங்கரமான ஒரு ஆதாரம் கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டால் இப்னு உமர் சொன்னாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் மக்காவில் இருந்தபோது, இதுதான் அவங்களோட ஆன்சர். ஏங்க நீங்கள் தொழுகையில் வந்து கையை 4 தடவை உயர்த்த மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால், அது துவக்கத்தில் இருந்து பிறகு மாற்றப்பட்டுருச்சின்னு ஒரு பதில் சொல்லுவாங்க ஹனஃபியாக்கள். இந்த ஹதீஸுக்கு பதில் என்னது? இருந்துச்சு, அது துவக்கத்தை இருந்துச்சு மாற்றப்பட்டுருச்சுங்கிறாங்க. என்ன ஆதாரம்னு கேட்டால், அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அர்த்தம் அவங்க போட்ட புக்கில் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் மக்காவில் இருந்தபோது தொழுகையின் ஆரம்பத்திலும் ருக்கு செய்யும் போதும் இரு கைகளை உயர்த்தி கொண்டிருந்தோம். அன்னார் அவர்கள் மதீனா ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு ருக்குவில் கைகளை உயர்த்துவதை விட்டுவிட்டார்கள். தொழுகையின் ஆரம்பத்தில் கைகளை உயர்த்துவதை மட்டும் கடைபிடித்தார்கள் அப்படின்னு சொல்லி இப்னு உமர் அறிவிப்பதாக போட்டிருக்கு. என்னடா புக்குன்னு பார்த்தா, அஹ்பாருல் ஃபுகஹா வல் முஹத்திஸீன் லில் கீரவானி. இது என்ன கிதாப்? இது ஹதீஸா? உங்கள் மதுஹபை சேர்ந்த ஆளுக்கு நேற்று வந்த ஆளுக்கு எழுதுன ஒரு புஸ்தகம் இது. இது ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமே கிடையாது. என்னமோ புகாரி முஸ்லீம்ங்கிற மாதிரி ஆதாரம்னு என்ன செய்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. சரி வச்சுக்கிடுவோம். நான் கேட்குறேன், இப்னு உமர் வந்து மக்காவில் இருக்கும்போது இப்படி இருக்கிற அவர் எப்போ பிறந்தார்? இப்னு உமர் தானே சொல்கிறார். எப்படி நாங்கள் மக்காவில் இருக்கும்போது இவர் எங்கே தொழுகாருன்னு? இவர் மக்காவில் ரசூல்லா 40 வயசு நபியாகும் போது தான் இவர் பிறக்கவே செய்கிறார். இவர் பிறந்த வயசே இப்போ இது ரசூல்லா நபின்னு அறிவிக்கிறாங்களே, அப்போ தான் வந்து அந்த வருஷம் பிறக்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் அங்கே இருந்தாங்கன்னு சொன்னால், அந்த 10 வருஷ காலத்துலேயும் இவர் 10 வயசு பிள்ளையாக தான் இருந்தார். அதுலேயும் ஒளிஞ்சி ஜமாத்து நடத்தி அந்த மாதிரி தொழக்கூடிய நிலைமையெல்லாம் மக்காவில் இருக்கவில்லை. ஒளிஞ்சி மறைஞ்ச ரகசியமாக இருந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இவரெல்லாம் சீனில் இருக்க கிடையாது. மதீனாவுக்கு வந்த பிறகு தான் இவர் சீன் வர்றாரு. அப்போ சீனில் இல்லாதவர்கள் குழந்தையாக இருந்த ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, நாங்கள் மக்காவில் இருக்கணும் இப்படி செஞ்சோம், மதீனாவுக்கு வந்தவொன்னு மாற்றப்பட்டுருச்சுன்னு யார் சொல்கிறா? அதுவும் யாரோ நேற்று வந்த ஒரு ஆள், அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள் இந்த புஸ்தகத்தை காட்டிக்கிட்டு இது ஆதாரமாக காட்டுறாங்க. இது எப்படி இப்னு உமர் இதை சொல்ல முடியும்? உமர் சொன்னார்னா நம்ம ஒத்துக்குருவோம். இப்னு உமர் எப்படி இதை சொல்லுவார்? அதனால் வந்து இந்த மாதிரி கட்டுக்கதைகளை போட்டுச்சு. இதான் மொத்த ஆதாரமே. நல்லா செஞ்சு பாருங்கள். இபாதத்து, தொழுகைங்கிற இபாதத்து முக்கியமான ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படுறது ஆகிறதா இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, சல்லு கமா ராய்த்து முனி சல்லி, நான் எப்படி தொழுவேன்னு அது மாதிரி நீங்கள் தொழுங்கள்னு சொன்னாங்க. சரி, உங்கள் அபு ஹனீஃபாங்கிறீங்க, அவரே தான் என்ன சொன்னார்? இதா சஹல் ஹதீது வஹு மதுஹபி, சரியான ஹதீஸ் கிடைச்சிட்டா அதை பின்பற்றா என்னுடைய மதுஹபுன்ட்டார். அப்போ நேற்று சரியான ஹதீஸ் கிடைக்காமல் தப்பான ஒரு முடிவை சொல்லி இருந்தால் கூட, இன்றைக்கு நவீன காலத்தில் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு ஹதீஸ்கள் எல்லாம் எளிதாக அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய காலத்தில் தேடி பார்த்தோம்னா இவ்வளோ ஹதீஸ் இருக்குது. இதுக்கு மாற்றமாக நம்ம செயல் இருக்கிறது. நம்ம ஹனஃபி இமாமை மதிக்கிறாருன்னா என்ன செய்யணும்? ஹதீஸை பின்பற்றணும். ஹதீஸை பின்பற்றதான் தான் நீங்கள் ஹனஃபின்னு சொல்ல முடியும். அப்போ நீங்கள் வாட்டுக்கு அப்போ சொன்னால் பாட்டம் சொன்னால் அதுலேயே நீடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், ஆதாரம் இருந்தால் ஓகே, ஆதாரம் இல்லாட்டி என்ன செய்யணும்? மாற்றிக்கணுமா இல்லையா? அதனால் ஹனஃபி ஆட்கள் இந்த நீங்கள் போட்டிருக்கிற இன்னும் சில ஆதாரங்கள்லாம் காட்டுறாங்க. நீங்கள் கேள்வியில் கேட்டவர் எதை வச்சாரோ அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். வழங்குதா? அதனால் இது எந்த வகையிலையும் சரியான ஆதாரங்கள் இல்லை. கையை உயர்த்துனுங்கிறது